சொற்றொடர் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்பதாகும். மனைவி மக்கள் முதலியோர் உண்டியினாலும் உடையினாலும் குறைவின்றி உண்டு உடுத்து இன்புற வேண்டுமானால் எம்பெருமான் கருணை முன்னின்று உதவ வேணும். ஆதலின் இந்த குடும்பத்திற்கு தலைவன் நான், இவர்களையெல்லாம் நான் தான் காப்பாற்றுகிறேன், என்னால் இவர்கள் சுகப்படுகின்றார்கள் என்று எண்ணி இருமாப்பு அடைதல் அறியாமை. தொடரும் சொற்றொடர் என்னால் முசிக்கவும் என்பதாகும். மனைவி மக்கள் நம்மால் இன்புற முடியாது எனின் துன்புறுவாரோயெனின் அதுவும் இயலாது. ஒருவன் இன்னொருவனை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒருவர் வெறுப்படைதலும் அவர் மீது வெறுப்பு கொள்ளுதலும் காரணமின்றி நிகழமாட்டா. தொடரும் சொற்றொடர் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்பதாகும். வாத பித்த சிலைத்துமங்கள் ஒன்றோடு ஒன்று தொந்தப்பட்டு வரும் நோய்களை விலக்கிக் கொள்ளுதலும் இயலாது. மருந்தும் மருத்துவரும் நோயை நீக்குகின்றனரே எனின் மருந்தும் மருத்துவரும் தூல காரியங்களே. இறையருள் சூக்கும காரணமாக நின்று நோயை நீக்குகின்றது. மருந்தை ஆயத்தம் பண்ணி அனைவருக்கும் நோயை நீக்குவதாக கூறித் திரியும் மருத்துவரும் சில சமயத்தில் தீரா பிணியினால் துன்புற்று மடிவதைக் காண்கின்றோம். தொடரும் சொற்றொடர் என்னால் நினைக்கவும் என்பதாகும். ஒரு பொருளை நம்மால் நினைக்கவும் இயலாது. நினைவுக்குள் நின்று ஐயன் அருள்